ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஆன் த தலால் ஸ்ட்ரீட்டே வந்து ரெத்தாறு தான் ஓடிச்சு. நிஃப்டி 50 353 பாயிண்ட்ஸ் அடி, 23,165 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 1390 பாயிண்ட்ஸ் அடி, 76,024 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 737 பாயிண்ட்ஸ் அடி, 50,827 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 905 பாயிண்ட்ஸ் அடி, 35,980 பாயிண்ட்ஸில் இருக்குது நிஃப்டி ஐடி. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தா எஃப்ஐஎஸ் வந்து 5,901 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 4,322 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐடிசி வந்து ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருக்காரு, நண்பா ஐடிசி வந்து என்ன சம்பவம் பண்ணாலும் 415 ரூபாயை தாண்ட மாட்டேங்குத பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஐடிசி நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஐ திங்க் எஃப்எம்சிஜி செக்டார் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஐடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ வர பேப்பர் பிஸ்னஸில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க ஆதித்யா பிர்லாட்டு. ஆனால் 3 இயர்ஸ் ஆட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது ஐடிசி இப்போ 400 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணிவிட்டு மேலே போகலை அப்படின்னு சொல்லி பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பார்த்தேன், கொரோனா டைமில் அது வந்து 170 ரூபாய் 160 ரூபா சம்திங்லாம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 150 கிட்டலாம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். கொரோனா சமயத்தில் நிறைய பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஐடிசின்னு சொல்லி. ஸோ 180 to 200 இருந்துச்சு 3 years பிஃபோர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 400 ரூபாய் டச் பண்ணியிருக்கு. பட் இதை தான் அது அவர் கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கணும். ஒரு ஷேர் 10 ரூபாலேருந்து 100 ரூபா வந்ததை யாரும் பேச மாட்டாங்க. பட் 100 ரூபாவில் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னும் மேலே போகலன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக அதை டைம்லைன் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, பட் வாட் டைம் டிட் யூ ரெக்கார்ட்? டாக்டர் ரெட்டி வாஸ் ட்ரேடிங் அட் 1,035 rupees ஒன்லி இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ரெக்கார்ட் வைஸ் எடுத்து பார்த்தா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து இன்றைக்கி 1,035 ரூபாயே போகலை, அது 1,136 ரூபா போச்சு. நான் ரெக்கார்ட் வைஸே நான் காட்டுறேன், உங்கள்கிட்ட சார்ட்டே போடுறேன். 1,136 ரூபா போச்சு. ஓப்பன் வந்து 1,144. ஹைன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் அதிகபட்சம் போனது 1,164 ரூபா. இதை தான் ரெட்டிஸில் சொன்னேன், 1,164 ரூபா போச்சு. அடுத்தது அந்த சுச்சுவேஷனில் நான் மத்தியான வீடியோவில் வந்து 1,145 எவ்வளோலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் நீங்கள் என்ன டைமில் ரெக்கார்ட் பண்ணீங்க, 1,035 ரூபா தான் போச்சு, அதுக்கு மேலே போகலன்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு 1,035 ரூபாயே ரெட்டிஸ் வரல, 1,136 ரூபாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் தவுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 689 ரூபா வரைக்கும் போச்சு. 682 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக ஐசிஐசிஐ பேங்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, அந்த லிக்விடிட்டி பூஸ்டிங் சம்மந்தமாட்டு, லோன் சம்மந்தமாட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குது. டாட்டாவோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% அப்பு, 5,576 ரூபா. அதுக்கு ரீசன் வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபேம் அது 7,000 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கெயில், பிபிசிஎல் இவங்க எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓஎன்ஜிசி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஏபிஎம், அதாவது இந்த நேச்சுரல் கேஸ் கம்பெனிஸ் மேலே போகிறதுக்கு ஏபிஎம் கேஸ் ப்ரைஸ் அலோகேஷன் டாரிஃப் ரைஸ் பண்ணது இவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட். பட் ஃபெர்டிலைசர் நெக்ஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் கேஸை இன்புட்டாக வச்சு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனிஸுக்கு எல்லாமே அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எல்ஐசி டாப் 10 மோஸ்ட் வேல்யூபிள் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது. இவங்க இப்போ கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க மார்க்கெட் கேப்லேஷன் ஜான்வரியிலேருந்து பார்க்கும்போது 60,000 கோடி காலி. மார்ச் 2023 டு ஆகஸ்ட் 2024 130% ரிட்டர்ன் கொடுத்த பங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து பார்க்கும்போது 60,000 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட் ஆனதுனால இந்த டாப் 10 பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்காங்க எல்ஐசி. பட் இப்போ எல்ஐசியில் கன்சிடர் பண்ணலாமான்னா அது வந்து ரிஸ்க் தான். நான் இப்போதைக்கு தொடலை, ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ப்ரீமியம் எடுக்கிறவங்கலாம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால இப்போதைக்கு நான் எல்ஐசி பக்கம் போக விரும்பலை. என்எம்டிசி கொடுத்த அப்டேட்டு, என்எம்டிசி இன்னைக்கு 70 rupees தாண்டி போச்சு. கடைசியில் 69 rupees சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு. என்எம்டிசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 44.04 MNT ப்ரொடக்ஷன் வந்து டச் பண்ணியிருக்கிறோம், அதே சமயம் 44.4 MNT சேல்ஸ் மைல்ஸ்டோனையும் டச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் எண்டிங் 2025 Q4 சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸு 12.66 MNT இருக்குது. இந்த மார்ச்சில் என்எம்டிசியோட ப்ரொடக்ஷன் 3.55 MNTன்னு சொல்கிறாங்க. அது போக சேல்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மார்ச்சில். டிசம்பர் குவார்ட்டரில் அவங்களோட சேல்ஸ் வந்து 6% அதிகரிச்சிருந்துச்சு. ஸோ ஓவர்லாட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 3,707 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஓவர்லாட் இது வந்து என்எம்டிசி கொடுத்த அப்டேட்டு. ஃபினான்ஷியல் 26 வந்து எம்ப்ளாயிஸுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும்னு சொல்லி ஸ்ரீ அமிதாவ் முகர்ஜி சிஎம்டி, என்எம்டிசியோட சிஎம்டி வந்து
இந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அயனோரோட டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் ஆக்சுவலி அவங்க வந்து லோவர் ஆட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஷனும் பண்ணுறாங்க இந்த மெர்கன் மைனிங்லன்னு சொல்கிறாங்க. இது NMDC கொடுத்த அப்டேட் 2030 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நாங்கள் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NMDC கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அசோக் லேலண்ட், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே போச்சு. ஆக்சுவலி உங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22,060 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 22,736 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் அதாவது 16,082 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில். அது போக 12% வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 2% மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது அசோக் லேலண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 208 ரூபா போச்சு, கடைசியில் 200 ரூபாய்க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் மட்டுமே ஒரு 7% கீழே விழுந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு 19% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. பட் இதோட ஆல் டைம் ஹை 264 ரூபா. இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அசோக் லேலண்டில், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் MG மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. வின்சர் ஹையஸ்ட் அவர் மந்த்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ JSW MG மோட்டார்ஸ் இந்தியா வந்து 5,500 யூனிட்ஸ் இந்த மார்ச்சில் வந்துருக்காங்க. 9% இயரான பேசிஸில் குரோத் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுக்கு நல்ல சேல்ஸ் அதிகரித்தது பார்த்தீங்கன்னா வின்சார், அடுத்தது காமெட், இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது JSW MG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கார் சேல்ஸில் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 3% டிக்ளைன் ஆயிருக்குது. ஓவராலாட்டு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25 அவங்க சொல்கிறாங்க மொத்தமாட்டு. அது வந்து EV வெஹிக்கிள் சேல்ஸும் 13% கீழே விழுந்திருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து சொல்கிறது என்னென்னா ஃபினான்ஷியல் 25 வந்து 5.51 லேக் SUV வந்து நாங்கள் விற்றுருக்கோம். இது 20% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. கியா இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 25,525 யூனிட்ஸ் விற்றுருக்கோம், 19.3% இயரான பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து செல்டாஸ், கேரன், சீரோஸ் இதெல்லாமே ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு ஆவரேஜ் ஆட்டு. பட் கியா இந்தியாவோட ஆனுவல் சேல்ஸ் நீ பார்த்தீங்கன்னா 2,55,207 யூனிட்ஸு 4% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இருக்கிற SML இஷ்யூ இவங்க வந்து 2,315 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க மார்ச்சில். 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் 1,721 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 36% அதிகரிச்சிருக்குது. கார்கோ வெஹிக்கிள்ஸ் வந்து 0.8% டிக்ளைன் ஆயிருக்கு, 594 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 14,221 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 3% அதிகரிச்சிருக்கு. இது SML இஷ்யூஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாட்டு ஒரு சார்ட்னே கொடுத்துருக்காங்க. எனக்கும் வேலை வந்து ஈஸியாக போயிடுச்சு. ஸோ மாருதி சுசுகி வந்து டோட்டலாட்டு மார்ச்சில் 1,50,743 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹியூண்டாய் வந்து 51,820 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 51,616 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 48,048 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வெறும் 204 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்கன்னா 2வது பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் மாருதி சுசுகி, 2வது ஹியூண்டாய், 3வது டாடா மோட்டார்ஸ், 4வது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இடம் பிடிச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டேர்மில் வந்து டாடா மோட்டார்ஸ் செகண்ட் பொசிஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கார் மோட்டார் அதாவது ஆட்டோமோட்டிவ் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எல்லாமே நடைமுறைக்கு வருது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் பெருசாக வந்து மேலே போக சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறைகள் எல்லாமே வருது. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு போகிறதுல இந்த டேரிஃப்னால, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால நெட்டாட்டி இம்பேக்ட் ஆகிறது $3.1 பில்லியன் அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட ஜிடிபியில். பட் இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் தெரில. மேபி வந்து நம்மளோட ஹையர் அஃபிஷியல் ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி குறைக்கலாம். நியூ கேர் எட்ஜ் ரேட்டிங்ஸ் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ $3.1 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாட்டு நம்மளோட ஜிடிபியில் இம்பேக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி இவங்க வந்து லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டரில். 37.3% மார்க்கெட் ஷேரை வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அந்த L5 கேட்டகரியில். இது வந்து மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி லிமிடெட் அவங்க கொடுத்த அப்டேட். இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருக்கிறாங்க. ICICI பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ICICI மெர்கன்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடில் அவங்கள்ட்ட இருந்த 19% ஆஃப் த என்டையர் ஸ்டேக்குமே நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேண்டி ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் டேட்டா ஹோல்டிங்ஸ், அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், ஃபிசர்வ் மெர்க் அண்ட் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனி கூட வந்து ஸ்டேக் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்டையர் ஸ்டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் 19% ஆஃப் த ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணிட்டாங்க ICICI பேங்க். இது ஜூன் 2025 அந்த க்ளோஷர் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ இவங்க வந்து 2 கோடி பல்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸுக்கு விற்றுருக்காங்க. 2 கோடி பல்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பல்சரில் மட்டுமே 2 கோடி பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் விற்றுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணலை. இந்த சேல்ஸ் க்ரோத் அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு 2001லேருந்து 18 அடுத்தது நெக்ஸ்ட் 1 crore வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1 crore வந்து 2001லேருந்து 18 வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு 1 crore அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வெறும் 6 வருஷத்தில் 2019லேருந்து 25 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை அட்டைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 1 crore. ஸோ டோட்டலாட்டு 25 வருஷத்தில் 2 கோடி பல்சர் நாங்கள் விற்றுருக்குறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் தர்மாட்டி வாங்கினதே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி செக்டர் தான். குறிப்பாக நீங்கள் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 5% to 3.5% வரைக்கும் காலியாக இருந்துச்சு. இதில் பெரிய கம்பெனிஸான விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வந்து 1.5% அடி வாங்கியிருந்துச்சு. டெக் மஹிந்திரா 1.5% காலி. விப்ரோ வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. விப்ரோவில் பெருசாக அடி இல்லை. இன்ஃபோசிஸ் 2.5% காலி. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ரிவேல் பேஸ் பண்ணி தான் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஆவரேஜ் ஆட்டு 5% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டேயும் இருக்குது. இது எல்லாமே எப்படி போகும்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஆக்சுவலி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் ஏதோ வந்து டெக்னாலஜி லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூகே ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸில் வந்து அந்த அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு இந்த ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற ஒன் ஆஃப் த பிளாக் மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து நம்ம இந்தியன் கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுங்கிறது நம்மளோட இந்தியன் கம்பெனி. அவங்க வந்து டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நியூஸு. யூகே பேஸ்டு ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சராக இருக்கிற ஹெச்ஆர் சுமித் குரூப் தான் இந்த அலிகேஷனை சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாமே ஃபால்ஸு, பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து சொல்கிறது தான் நம்ம நம்ப முடியும். பட் ஆக்சுவலி இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடே சொல்லியிருக்கிறாங்க இது ஃபால்ஸ் அண்ட் பேஸ்லெஸ்ன்னு சொல்லி. டொயோட்டாவோட சேல்ஸ் அப்டேட் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே 3,37,148 யூனிட்ஸ் நாங்கள் விற்றுருக்குறோன்னு சொல்கிறாங்க. 28% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது. மார்ச்சில் 30,443 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூஐடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சைனீஸ் ஈவி ஜெயிண்டாக இருக்கிற பியூஐடி வந்து ஹைதராபாத்தில் ஒரு 80,000 கோடிக்கு மேனுஃபேக்சரிங் பிளான் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொலிட்டிக்கல் அப்டேட் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நம்ம தமிழ்நாடுக்கு அந்த பிளான்ட்டை கொண்டு வர முடியலையா அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆச்சு. நானும் சார் நம்ம தமிழ்நாடுக்கு அந்த பிளான்ட் வராமல் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி பியூஐடி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை டினை பண்ணிட்டாங்க. ஹைதராபாத்தில் நாங்கள் ஈவி பிளான்ட்டு போடுறது அது வந்து அன்ட்ரூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்போ அவங்க பெருசாக எந்த பிளான்ட்டும் போலன்னு தான் தெரியுது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஹையை டச் பண்ணியிருக்குது. 1.96 lakh crore சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் மந்தில் 1.84 lakh crore இருந்தது. இப்போ 1.96 lakh crore இருக்குது. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 13 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் ஆட்டு 1.7 lakh crore கலெக்ஷனை வந்து தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.